வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவே துணை. சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நாம் நேர மேலாண்மை அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நாம் ஒவ்வொருத்தரும் வாழ்வில் கடைப்பிடிக்க வேண்டிய மிகச்சிறந்த விஷயம் நேர மேலாண்மை. எந்த விஷயம் எடுத்துக்கிட்டாலும் நம்ம என்ன சொல்லுவோம்? நேரம் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவோம். நேரங்கிறது நம்ம ஒவ்வொருத்தரும் நிர்வகிக்கக்கூடிய சிறப்பான விஷயம். அது எப்படி கடைப்பிடிக்கலாம்? ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி செயல். வள்ளுவர் சொல்லியிருக்காரு. நாம் காலத்தால் செய்யக்கூடிய ஒரு செயல், இடம் கருதி செய்யக்கூடிய ஒரு செயல் இந்த உலகத்தையே வசமாக்கும் அப்படிங்கிறது தான். அப்போ நாம் நேரம் தவறாமை தான் மிகச்சிறப்பாக கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு விஷயமா நாம் பார்க்கணும். அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள்லாம் எப்படின்னா நேரத்தை மிக சிறப்பாக நிர்வகித்தாங்க. அதிகாலை 4 மணிக்கு எழுந்தாங்க, இரவு 7 மணிக்கு உறங்கினாங்க. அதனால் நேரங்கிறது மிக சிறப்பாக அவங்களால பயன்படுத்த முடிஞ்சுது. ஆரோக்கியம், முகப்பொழிவு, இன்னும் நிறைய விஷயங்களை அவங்களால சாதிக்க முடிஞ்சது. இன்றைக்கி நிறைய துறைகளில் சாதித்தவங்களை கேட்டோம் அப்படின்னா அந்த நேரத்தை சரியாக நிர்வகிக்கிறது தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நேரத்தை சரியாக நிர்வகிக்கணும்னா நான் என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னா, அதிகாலையில் எழுவது. நம்மளால் இப்போ தூங்கிட்டு இருப்போம், காலையில் அலாரம் வைப்போம். ஆனாலும் அந்த அலாரம் அடிக்கிறப்போ நம்மளால் அந்த நேரத்துக்கு நம்மளால் எழுந்திரிக்க முடியாமல் என்ன பண்ணோம்னா ஆஃப் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் தூங்குவோம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் தூங்கலாம் அப்படின்னு நினைப்போம். அது அரை மணி நேரமாக மாறி போயிடும். அங்கே தான் நேரத்தை காலம் விழுங்குது. அப்போ நாம் என்ன செய்யணும்னா, நம்ம செயலில் மன உறுதியோடு நாம் எந்த செயலை செஞ்சாலுமே அதில் ஒரு மன உறுதியோடு நாம் இருக்க கற்றுக்கணும். அப்படி கற்றுக்கும் போது நிச்சயமாக நம்மளால் நேரத்தை சிறப்பாக நிர்வகிக்க முடியும். நேரத்தை நிர்வகிக்கிறது எப்படின்னா, நேரத்தை நாம் உருவாக்க தெரியணும். ஒவ்வொரு விஷயத்துலையுமே நேரம் நம்மளை விழுங்காமல் நாம் பார்த்துக்கணுன்னா அந்த சிறப்பான நிர்வாகத் திறமை நம்மக்கிட்ட வரணும். இப்போ இன்றைக்கி ஒரு வேலை இந்த இடத்துல நாம் முடிக்கணும் அப்படின்னு இருந்தால் அதை அந்த நிமிஷமே அந்த வேலையை நாம் செஞ்சு முடிச்சிடணும். இல்லை இப்போ வேண்டாம், நம்ம அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு அந்த சோம்பலால் நம்ம விட்டோம் அப்படின்னா திரும்பி 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 நம்மளால் அந்த வேலையை திரும்ப அந்த சிறப்பாக செய்யவே முடியாது. விவேகானந்தர் இதில் அழகாக சொல்லுவார். காலம் எப்பொழுதும் உனக்கானதாக இருக்காது, காலம் அமையும் போதே உன் கடமையை செய்து முடித்து விடு அப்படின்னு. அப்போ காலம் என்றைக்கும் நேரம் நம்மளால் எந்த நேரத்தையும் நிறுத்தவும் முடியாது. நேரத்தை செலவிடதான் நம்மளால் முடியுமே தவிர நிறுத்த முடியாது. நமக்காக நேரம் எப்பவுமே எந்த விஷயத்துலையுமே காத்து இருக்காது. அப்போ நாம் செலவிடக்கூடிய நேரங்களை பயனுள்ளதாக மாற்றணும். அதுக்கு முதல்ல நம்ம எந்த ஒரு செயல் செய்தாலும் அதை கவனிக்க தெரியணும். இதனால் இவ்வளவு பிரச்சனை வரும், இந்த செயலால் நம்ம இவ்வளவு நேரம் வீணாகும் அப்படிங்கிற நம்மளோட செயல் திறமையால் தான் நம்மளால் நேரத்தை சிறப்பாக நிர்வகிக்கவும் நமக்கு தெரியணும். இப்போ நம்ம அதிகாலை எழுறதுல ஒரு இது இருக்குன்னா, இன்னொன்று நாம் எந்திரிச்சதுக்கப்புறம் என்ன செய்வோம்னா நம்ம கடமைகளை சரிவர செய்வது. அதுக்கு திட்டமிடல் மிக சிறப்பானதாக அமையும். திட்டமிடணும். இந்த வேலை இப்போ தான் செய்யணும், காலையில் இப்போ எழுந்திருந்து காலை கடமைகள்லேருந்து மற்ற விஷயங்களை எல்லாத்தையுமே சிறப்பாக நாம் இந்த நேரம் இருக்குன்னு திட்டமிட்டு ஒவ்வொரு செயலையும் நாம் செய்யும்போது அது மிகச்சிறப்பாக அமைஞ்சிரும். திட்டமிடாமல் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் நம்மளை நேரத்தை நிர்வகிக்க முடியாது. அப்போ நாம் திட்டமிடணும். இன்னொன்று, உடற்பயிற்சி செய்யறதுக்கும் தியானம் பண்ணுறதுக்கும் நம்ம என்ன சொல்லுவோம்? எனக்கு நேரமே இல்லை, என்னால் என் உடலை கவனிச்சிக்க முடியல, தியானம் பண்ண நேரம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். நேரம் இல்லை அப்படின்றது இல்லை. 24 மணி நேரம் நமக்கு இருக்குது. அதில் நமக்கான நேரமாக நாம் உடற்பயிற்சிக்கும் தியானத்துக்கும் ஒரு மணி நேரம் ஒதுக்கி நம் உடலை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதற்கு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நேரத்தை சரிவர பயன்படுத்தி நம்ம உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வச்சுக்கணும். இன்னொன்று, நேரத்தை நம்ம சிறப்பாக நிர்வகிக்கிறதுக்கு இதுதான் சிறந்த வழி. எடிசன் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர்கிட்ட கேட்டாங்களாம், உங்களால் எப்படி இவ்வளோ பெரிய சாதனையை இவ்வளோ சுலபமாக செய்ய முடிஞ்சுது அப்படின்னு. அதற்கு எடிசன் மிக அழகாக சொன்னார். நான் என் நேரத்தை உழைப்பையும் அதிக நேரம் செலவிட்டேன் என்னுடைய தொழிலிலும் கவனத்திலும் அப்படின்னு. அப்போ ஒவ்வொரு விஷயத்துலையுமே மிகப்பெரிய சாதனைகள் செஞ்சவங்க எல்லாருமே நேரத்தை சரிவர பயன்படுத்தியிருப்பாங்க. அப்போ சரிவர பயன்படுத்தினா அதை நம்மளால் சிறப்பாக நிர்வகித்து செயல்பட முடியும். நான் ஒரு சின்ன கதை மூலியமாக இதை சொல்கிறேன். சீனாவில் கிங் யுவான் அப்படின்னு 2 நாட்டுக்கும் போர் நடக்குது. அப்போ கிங் நாடு யுவான் நாடை ஜெயிச்சிடுச்சு. அந்த ஜெயிச்ச நாடு அரசர் அவரோட மகனுக்கு தனக்கப்புறம் நிர்வகிக்கிற திறமையை கொடுக்கணும்னு நினச்சாரு. ஆனால் அந்த தோத்த நாடு எப்படி இதை தோத்தாங்க அப்படிங்கிறத அந்த மகனுக்கு உணர்த்தணும் அப்படின்னு நினச்சி கொண்டு வந்தார். அப்போ அந்த யுவாங் நாட்டிலேருந்து ஒரு பதவியில் இருக்கிற ஒரு பெரியவரை கூட்டிகிட்டு அந்த பையனுக்கு உணர்த்த நினச்சாரு. அது ஒரு பொதுவான இடத்துக்கு வர சொல்லியிருந்தாங்க. அப்போது பொதுவான இடத்துக்கு அவங்க 2 பேரையும் வர சொல்லி கொண்டு நிறுத்தியிருந்தப்போ
ஒரு குறிப்பிட்ட நேரம் சொல்லியிருந்தாங்க. அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அவர் வரலை. உடனே அந்த பையன் கேட்குறான், என்னப்பா இன்னும் வரலை அப்படின்னு. வருவார், கொஞ்ச நேரம் இருந்து பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்புறமும் வரலை. உடனே அரசர் சொல்கிறாரு, வா நம்ம போகலாம், அவர் பதில் தந்துட்டாரு அப்படின்னு. என்னப்பா சொல்கிறீங்க, நம்மளுக்கு இன்னும் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது அந்த அரசர் சொன்னாராம், இல்லை, நேரம் தவறி செஞ்சது தான் அவங்களோட தவறு, அதை தான் அந்த பெரியவர் இங்கே வராமல் நமக்கு உணர்த்திட்டாரு. இதில் அதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். நேரம் தவறுனது தான் அவங்களோட செஞ்ச தப்புங்கிறத நமக்கு உணர்த்திட்டாங்க, நீனும் இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாராம். அப்போ அங்கே நாம் கவனிக்க வேண்டியது என்ன, நம்ம எந்த செயல் செய்தாலும் நம்ம என்ன செய்கிறோம், நேரத்தை தவற விட்டு அப்புறம் செஞ்சுக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நாம் விடுறது. நம்ம சோமலால் நிறைய விஷயங்களை நாம் தவற விட்டுருவோம். ஒரு இன்டர்வியூக்கே போகணுன்னா கூட அந்த நேரம் போகாமல் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி நம்ம போனால் தான் அந்த இடத்துல நம்மளால் பதட்டப்படாமல் நம்மளால் அந்த இன்டர்வியூவை அட்டன் பண்ண முடியும். எந்த ஒரு செயல் நம்ம பார்க்குற வேலையில் கூட, நம்ம வேலை பார்க்குற இடத்துல கூட ஒரு 10 நிமிஷம் நம்ம முன்னாடி போனால் தான் நம்மளால் அந்த இடத்துல சிறப்பாக நம்மளோட நிர்வாகத்தை அங்கே நிறைக்க முடியும். அப்போ ஒவ்வொரு விஷயத்துலையுமே நாம் சிறப்பாக இருக்கணும். அது மாதிரி இன்னொரு விஷயம், அடுத்தவங்க நேரத்தை நாம் விழுங்கக்கூடாது. நமக்கு வேலை இல்லாமல் இருக்கும், ஏதோ ஒரு ஓய்வாக இருக்கும் அப்படின்னா அதுக்காக நம்ம அடுத்தவங்க நேரத்தை கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருக்கிறது, இல்லை அடுத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணி நம்ம பேசுறது அப்படின்னு இருக்கும்போது அவங்க நேரத்தை நாம் விழுங்கக்கூடாது. அவங்களுக்கு எவ்வளோ வேலை இருக்கும், நம்ம போய் அந்த வேலையில் நாம் கெடுக்கக்கூடாது. அதே மாதிரி இன்னொன்று, நேரத்தை ரொம்ப முழுங்குறது எதுனா ஃபோன். நம்ம ஃபோன் பார்த்துக்கிட்டே நிறைய நேரத்தை செலவிட்டு நம்மளையும் நாம் கெடுத்துக்கிறோம், நம்ம எதிர்காலத்தையும் வீணாக்கிக்கிறோம். நேர மேலாண்மைங்கிற ஒன்றையே நம்ம கடைப்பிடிக்காமல் விட்டுடுறோம். அப்போ நம்ம பார்க்கறது எனர்ஜி எந்த அளவுக்கு வீணாகுதுன்னா, கண்கள் மூலியமாக தான் 75% எனர்ஜி வீணாகுது. அப்போ நாம் பார்க்கக்கூடிய எந்த ஒரு விஷயமுமே நம்ம சிறப்பாக நிர்வகிக்க தெரியணும் அப்படின்னா நேரத்தை சிறப்பாக பயன்படுத்த தெரியணும், நேரத்தை உருவாக்க தெரிஞ்சிட்டாலே உலகத்தில் எதை வேணாலும் நம்மளால் சாதிக்க முடியும். தூக்கம் தொலைத்தேன், சூரியன் தோன்றினான், ஏக்கம் தொலைத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க வள்ளலார். அப்போ எவ்வளவு பெரிய விஷயம். நாம் எல்லாருமே சித்தர்கள்லேருந்து மகான்கள்லேருந்து எல்லாருமே அப்படி தான். மகரிஷி இதை ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, ஆக்கத்துறையில் அறிவை செலுத்து ஊக்கமுடன் உயர்வு நிச்சயம் அப்படின்னு. அப்போ நம்ம எந்த விஷயத்தையுமே அறிவுபூர்வமாக யோசிக்கும் போது, நேரத்தை இப்படி தான் பயன்படுத்தணும்னு சரிவர நிர்வகிக்கும் போது நாமும் சிறப்பாக இருந்து நம்மளை சார்ந்தவங்களையும் சிறப்பாக்க முடியும், வாழ்வில் எல்லா நலன்களையும் வளன்களையும் பெற முடியும். இன்னைக்கு நாம் நேர மேலாண்மை பற்றி பேசியிருக்கோம். இன்னும் வரும் நாட்களில் நிறைய தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.